ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்கள் கூடவே இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ 1 மணிக்கு மேலே மதியம் 1 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 12,000 15,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. இதுவே நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்கன்னா ஓரளவுக்கு தர்ஷன் டைம் அப்படின்றது நார்மலாக தான் இருக்கும். நேரடி சர்வதர்ஷனத்தில் நான் வார இறுதி நாளில் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேரடி சர்வதர்ஷனம் சில நேரங்களில் வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேம் டே தர்ஷன் பார்க்கணும், இல்லை வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பணும், இந்த மாதிரிலாம் பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளுக்கான ஸ்லாட்டு தான் முதல் நாள் 1 மணிக்கு உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்குறது வந்து காலையில் ஸ்லாட்லாம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இங்கேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் 14ஆம் தேதிக்கு காலையில் 8 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 11 மணிக்கு, அதுக்கப்புறம் 12 மணிலேருந்து இருக்க ஸ்லாட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் 8 மணிக்கெலாம் நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து சில டைம் ஸ்லாட் வந்து அவங்க ஒதுக்குறத பொறுத்து வந்து கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்லாட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் ஸ்ரீவாரிமெட்டுக்கான டோக்கனுமே பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஸ்ரீவாணி ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீவாணி ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைக்கே நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் தான் இப்போ டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெகுலராக நம்ம புக்கிங் பண்ணக்கூடிய இந்த டிடிடி தேவஸ்தானம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்ரீவாணியின் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ நாளைக்கே நான் வந்து சாமி பார்க்கணும், 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிவிட்டு விஐபி தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முதல் நாளே அதுக்கான டொனேஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து நம்ம டொனேஷன் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இடையில டிக்கெட்டோட புக்கிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால நம்ம டொனேஷன் பண்ணி வச்சுட்டு காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கான தர்ஷன் டிக்கெட்டை நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கே நமக்கு வந்து தர்ஷன் இருக்கும். சப்போஸ் இப்போ நான் டொனேஷன் பண்ணிட்டேன் ஆனால் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம 1 இயர்க்குள்ள அந்த டொனேஷனுக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரண்ட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால ரீஷெடியூல் வந்து பண்ண முடியாது. அதாவது ரெகுலராக ஓப்பன் ஆகக்கூடிய ட்ரஸ்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை ஒரு டேட்டை புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நம்மளால் போக முடியாது அப்படின்னு தெரியும் போது இன்னொரு டேட்டை நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ரீஷெடியூல் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து இப்போ டெய்லி ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ 800 டிக்கெட், அதில் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. இந்த புக்கிங் இந்த ஆன்லைனில் தான் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் வந்து கிடையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரஸ்ட் டொனேஷனில் வந்து கரண்ட் டேன்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் ஐடி இல்லை அப்படின்னா லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். அதில் ஸ்ரீவாணி கரண்ட் டே டொனேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டொனேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டோனர் ப்ரிவிலேஜ் இல்லைனா தர்ஷன் ரிடம்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறபடி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்ல வந்து நம்ம 4 பேர் வரைக்கும் தான் வந்து புக் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாரெல்லாம் வந்து அட்வான்ஸாக டொனேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் வந்து இந்த கரண்ட் டே புக்கிங்கில் வந்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிற டைமில் நம்மளோட டொனேஷனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ண லேட் ஆகிரும், என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டொனேஷனை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது சேம் டேக்கான டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்றைக்கு வேணாலும் கரண்ட் டே புக்கிங்கை ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். மகா சிவராத்திரிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதம் தர்ஷன் டிக்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கிங் அப்டேட்ஸ் இன்னும் கொடுக்கல. மேபி 15ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. நமக்கு இதுக்கப்புறமா வரக்கூடிய புக்கிங் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே 1 or 2 டேஸில் வந்து டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க.
ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி டிடிடியோட புதிய இஓ வந்து பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மீட்டிங் என்னென்ன விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமாவே ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எதுவுமே சொல்லுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்தர்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவையை நாங்கள் இணைந்து வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜஸ்ட் வந்து இது பதவியேற்றதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா மீட்டிங் நடந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க ஸோ அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மார்ச் மாதத்தில் ஏதோ நீங்கள் தர்ஷன் போகிற பிளான் இருக்குது அப்படின்னா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின தகவல் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட். பெருசாக எந்த புதிய அப்டேட்டும் வரலங்க. அதே போல் ட்ரெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட் பார்க்கலாம். வாரத்தில் 3 நாட்கள் வந்து இயக்கப்பட்டு வரக்கூடிய ராமேஸ்வரம் டு திருவண்ணாமலை போலூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் இனி வாரத்துக்கு 4 நாட்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலேட்டடாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வே வழியாக வந்து ட்ரெயினில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.